வணக்கம். இன்றைக்கி என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து கழனி புளிச்சாறு தான் சாப்பிட போகிறோம். கழனி புளிச்சாறுனா சில பேருக்கு தெரியுமா என்னன்னு தெரில. ஒரு சில பேருக்கு தெரியும், கிராமத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த அரிசி கழுவுன தண்ணியை வச்சு, அதுக்கு அரிசி கழுவுன தண்ணி தான் கழனின்னு சொல்லுவாங்க. அந்த தண்ணியை வச்சு நம்ம இந்த புளிக்குழம்பு புளி வச்சு புளிக்குழம்பு நிறையா பேருக்கு தெரியும். ஓகே, அதை வச்சு ரெடி பண்ணுறது தான். தெரியலைன்னா யூடியூப்பில் பார்த்துக்கோங்க. நம்ம அந்த குழம்பு தான் இன்றைக்கி வச்சுருக்கோம். இது வந்து என்னோடய ஃபேவரெட்னு கூட சொல்லலாம். இதோடய ஃபேவரெட்டுன்னா இதுக்கு அந்த புளிப்பாக நல்லாயிருக்கும். ஆனால் கொஞ்சமாக தான் ஊற்றி சாப்பிடணும், நிறையா ஊற்றினா நல்லா இருக்காது. அதுக்கு வந்து சைடிஷாக வந்து பாவக்காய் பொரியல் பண்ண சொல்லிட்டேன். இதில் தேங்காய்லாம் துருவி போட்டு அது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, அதுக்கு சைடிஷாக வேறு என்னென்ன இருக்குன்னா, அப்பளம் இருக்குது, மாங்காய் ஊறுகாய் தயிருக்கு இருக்குது, அப்புறம் ஆம்லேட் இருக்குது, ஆஃப் பாயில் இருக்குது, இன்றைக்கி அவிச்ச முட்டை வைக்கல, அப்புறம் கொஞ்சம் காராச்சேவு இருக்குது, ப்ளஸ் தயிர். ஓகே, நம்ம குழம்பு வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் ஊற்றிக்கிடுவோம். ஓகே, வாங்க சாப்பிட்லாம். இதுக்கு வந்து நம்ம மற்ற நேரத்தில் குழம்பு நிறையா ஊற்றி சாப்பிட்றோம் பார்த்திங்களா, அந்த மாதிரிலாம் சாப்பிட முடியாது. இதுக்கு வந்து அளவாக தான் ஊற்றி சாப்பிட்ணும். புளிப்பு அதிகமாகிடுச்சுனாலும் நல்லா இருக்காது. இதனால தான் இது என்னோடய ஃபேவரட்டாக இருக்குது. சூப்பராக இருக்கும். இது மாதிரிலாம் அடிக்கடி சாப்பிட்டது அடி அம்மா வந்து அடிக்கடி செய்வாங்க. இது வச்சுக்கோ, இருந்தாலும் டேஸ்ட் அதில் அதிகம். அப்போ இன்றைக்கும் உனக்கு ஈஸியான வேலை தானே கொடுத்துருக்கேன் அப்படின்னா. என்ன பண்ணுறது, என் பேச்சு கேட்க மாட்டேங்குது. இது வறுத்துக்கு சொன்ன பச்சை மிளகா நல்லாயிருக்கும். பச்சை மிளகா அதில் வறுத்து வச்சுக்கணும். அதில் வந்து உப்பு தூக்கலாக போட்டால் தான் நல்லாயிருக்கும் பச்சை மிளகா. இது சாப்பிட்டோம்னா ஒரு காரமாக தான் இருக்கும். அம்மா அப்படி தான் செய்வாங்க. கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இந்த குழம்பு யாருக்கெல்லாம் ஃபேவரட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாரத்தில் 2 நாள் 3 நாள் வச்சா கூட நான் சாப்பிடுவேன். அதுலேயும் இதில் போட்ட மிளகா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது பொடிப்பாகனா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதில்
காரச்சேவு உள்ள போயிடுச்சு. அதெல்லாம் குழம்புலாம் நீ எந்த ஒரு குறையும் வைக்க மாட்டேன். குழம்புலாம் தரமாக இருக்கு. நான் சாப்பிட்ற உனக்கு வைக்குது. குழம்பு கை பார்த்தியா? உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது குழம்பு. இந்த குழம்பு நம்ம 2 நாள் 3 நாள் கூட வச்சு சாப்பிட்லாம். அப்படி குழம்பு இல்லை இருக்குல்ல, அவ்வளோதான். காலைல இதே வச்சுக்கலாம். இன்னைக்கு காலைல அப்படி தான் போட்டுருவோம், அவ்வளோதான். நீ இப்படி தான் சாப்பிடுவ. இன்னைக்கு வந்து குழம்பு நிறைய ஊற்றி சாப்பிட முடியல, அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அவ்வளோ. யாரெல்லாம் எப்படி சாப்பிடுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஊறுகாயை தயிரோட பிணைஞ்சு என் ஒய்ஃப் சாப்பிடுவாங்க, அந்த டேஸ்ட்டில் நான் சாப்பிடல. இது வந்து எப்படி தெரியுமா சிம்பிளாக, பட்டுக்கிட்டு போட்டிருந்தாலும் போத்திக்கிட்டு படுத்தாலும் எல்லாம் ஒன்று தான். அது வந்து தனியாக எடுத்து நக்கிற ஊறுகாயை இது வந்து அதோட சேர்த்து சாப்பிட்றாங்க, நல்லா தான் இருக்குது. ಚರ್ಚಾ ನೋಡಿದ್ದು ನಾವು ಬೇಗ ಊಟ ಮಾಡಿಬಿಟ್ಟೆ.
காரமான பப்பாய். அதுவும் நல்லா தான் இருக்குது. மிளகுத்தூள் நம்ம விட்டு இல்லை இல்லை. ம் இன்னைக்கு வயிறு கொஞ்சம் ஃபுல் ஆயிடுச்சு. கொஞ்சம் சோறு எக்ஸ்ட்ரா வச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி வந்து இலையும் கொஞ்சம் பெரிய இலை, சாப்பாடும் கொஞ்சம் கூடிடுச்சு, வயிறும் கொஞ்சம் ஃபுல் ஆயிடுச்சு. கழனி பொழிச்சாரு இது எங்களோடதில். புளிக்குழம்பு சூப்பராக சாப்பிட்டு முடித்தாச்சு. அதுக்கு சைடிஷ்லாம் பயங்கரமாகவே இருந்துச்சு, நீங்களே பார்த்துருப்பீங்க. சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.